ஹலோ கைஸ், வணக்கம். மீண்டும் இன்னொரு விளாகில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்குது. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் வழக்கம் போல் என்னோடய கேஸ்லாம் இங்கே இருக்குது. பேக் பேக் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாம் வேணுங்கிற எடுத்து வச்சுருக்குது. ட்ராலிக்குள்ள வந்து வேணுங்கிற ஜாமெல்லாம் ஒரு 90% பேக் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. பேக்கிங் டிப்ஸும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ஃபேமிலியை போகும்போது பேக் பண்ணுறதுன்னு. இப்போ தான் பேக் பண்ணிக்கிறேன், மறுபடியும் போய் அங்கே அன்பேக் பண்ணி மறுபடியும் பேக் பண்ணி ரீபேக் பண்ணி எடுத்து வந்தால் தான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கிடைக்கும். தம்பிக்கு இது ஒன்று அப்படியே மாட்டிக்கிற மாதிரி வாங்கிச்சு. எவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல பசங்களுக்கு உட்கார வைக்கும்போது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியே இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கி மாதிரி இருக்கிறது உங்கள் சங்கர். இன்றைக்கி காலையில் ஒன்றும் குளிக்கல, நம்ம டிடு யாருமே ஒன்றும் குளிக்கல. லோக மேடம் இப்படி தான் எந்திரிச்ச உடனே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் சமையல் கிட்ட தான் ஃபேவரட் ஸ்பாட். சமையல் கட்டுக்குள்ளே வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு விளையாடுறது இவருக்கு பிடிக்குது. காலையில் எந்திரிச்சோடனே ஏதோ ஒன்று ஹம் பண்ணுவாள். ஹம் பண்ணேன்னா உடனே அந்த பாட்டை வந்து யூடியூப்பில் நான் உடனே வீடியோவை போட்டுருவேன். ஸ்பீக்கர் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கும். பாட்டு உனக்கு பிடிச்சிருக்குதா? அம்மா கொஞ்சம் பாட்டு உனக்கு பிடிக்குமா? உனக்கு கட்டி கட்டி விட்டா இது அவுத்து விட்டுறியா நீ? என்னோட புது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்கு. கேமராவில் பார்க்கும்போது கொடூரமாக இருக்குதே. ஆடியன்ஸ் கழுவி ஊற்ற போகிறாங்க. நீ மனுஷங்க தெரியாம இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங் வேறு பான்பரா கொடுத்து புண்ணு மாதிரி. நான் ஒரு நல்ல பேல் கலரில் சொன்னேன், அவன் இடத்த மிக்ஸ் பண்ணி அடித்தான்னு தெரியல, இந்த கலரில் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஹேர் ஸ்டைலுக்கு தான். நாளைக்கு மேபி நான் குளிச்சுட்டு மாற்றிக்குவேன்னு நினைக்கிறேன் பழையபடியே. ஒரு பக்கமாக சைக்கிள் திருப்பி விட்டா இன்னி அவ்வளோதான் மேலே தூக்கியாச்சு. நான் நீ வேணும் தலையை குளிச்சுதான் மாற்ற முடியும், அப்படியே மாற்ற முடியாது. ஆனால் கேமராவில் சத்தியமாக வடிவேல் கொண்ட கூட அப்படிதான் இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பயங்கரமாக பார்த்து முடிய. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அது இதுவும் பிரச்சனை போயிட்டு இருக்காட்டி பயங்கரமாக பயந்துட்டு இருந்தாங்க. தம்பி பார்த்து போங்க, ஏதாவது ஆகிட போகுது, போகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ளைட் சார்ஜ் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு சும்மா ஒரு கதை சொல்ல போகிறேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மீ கத்தாருக்கு போன ஒரு ஃப்ளைட்டில் வந்து பாகிஸ்தான்கார அடிச்சிட்டானுங்களாம்மா. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலமே. கேன்சல்லாம் பண்ண முடியாது, காசு போயிடும். நான் டிக்கெட் புக் பண்ணுங்க. சரிங்க. வேற ஒரு ஃப்ளைட் இருக்குது, அது கத்தார் ஏர்லைன், அதில் புக் பண்ணிட்டோம்னா அது அவங்க நாட்டோட, அதுல கை வைக்க முடியாது. சரி, சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல. சும்மா ஜோக்குக்கு சொன்ன உங்ககிட்ட என்ன பண்ணுவீங்க பாக்குறதுக்கு தான். அல்ல அப்பப்போ அப்படி விளையாடணும். சரிமே, சரி திட்டு உள்ள இருந்துச்சு, நான் அப்புறம் கூட பேசுறேன். கோயிலுக்கு போனால் என்ன கும்பிடுவீங்க? முதல்ல அதான் கும்பிடுவீங்களா? பார்த்துக்கு போய் இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க. சரி 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 ஓகே. நான் இப்படி ஜோக் பண்ணல, சும்மா தான் ஜோக் பண்ணேன். சரி. எப்போவுமே ஏதாவது சேஞ்ச் பண்ணால் ஆஃபீஸ் போனால் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். கிஷோர் பாய் இவ்வளோ இருப்பாங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு காமிக்கிறேன். நீ போயிட்டு இப்போ அப்படியே உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம கிஷோர் பாஸோட ரியாக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. என்னாச்சு வந்த உடனே என்னது அதனால? அதுக்கு தான் ரியாக்ஷன் வீடியோக்கு வந்தது. அதை பாரு ஃபஸ்ட்டு கேமரா காமிச்சிட்டு பயப்படி கேமரா பற்றி என்னை பார்க்க விட்டானுங்க. என்ன செய்யுது? ஏன் எப்படி இருக்குதுங்க நியூ ஹேர் ஸ்டைலு? சங்கர் முருகேசன் 3.0. நான் யார் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வந்து காமிக்கிறதுக்கு நம்ம மனது தெரிவித்து இருக்கிறாரு. நம்ம செந்தில் ஒரு படத்தில் முட்டியை தூக்கி ஃபுல்லாக வச்சுருப்பான்ல, இந்த அளவுக்கு மோசம் இல்லைங்க என்னோடது. ஓ, அது வேறு ஆசையா உங்களுக்கு? கேமரா நீட்டிட்டு என்னை பார்க்க மாட்டேன். என்ன அது பேர்ட் நெஸ்ட் மாதிரி இருக்கு. நம்ம சிந்தன் பாய் வந்திருக்கிறான். வாட்ஸ்அப்னா கேமரான்னு கேமரா பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கணும்? ஓ அப்படியா? வ்ளாகர் பர்சனாலிட்டி.
அப்படிங்களா? சிந்தனை கிட்டத்தட்ட என் ஸ்டைல் தான் வந்திருக்கிறான், அதனால் அவன் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ಶಂಕರಾಶ್ರಯ ಇದು ಶಂಕರಾಶ್ರಯ பேண்டியா பேண்டி பேட் பேட்டுன்னு சொல்கிறாங்க. உனக்கு எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும்டா. ஓகே, இட்ஸ் டைம் டு லீவ். பை பை. ஹேவ் a nice trip னு சொல்லு. Bye. Nice trip to Qatar. Work from Qatar. Don't tell in office. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேம் போட்டு அப்பயா ஜெயிக்கலாம். ஒன்றும் கேம்லாம் போட வேண்டாம், நீ தான் வர்றதே இல்லை. பைடா. Pan hairstyle maintain. Put more pan. பானம் டிரு அப்பா வந்தாச்சு. டிரு ஆஃபீஸ்லேருந்து. டிரு நீ ஊருக்கு போகலாமா? ஜாலியாக ஃப்ளைட்டில் கமெண்ட் தூங்கிடுவியா? நீங்கள் ஃப்ளைட்டில் கமெண்ட் தூங்கிடுவியா? ம், சொன்னா படி கேட்டு தூங்கிடணும், அழக்கூடாது. நோட்டிடும் அதில் எல்லாமே ஒன்று பார்க்குறாங்க, கேமரா தொடக்கூடாதுல்ல. ம், பார்க்குற கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்கும். பட் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தொட்டை கம்பி வேணும், அது வேணும், இது வேணும், ஸ்நாக்ஸ் வேணும். மெயினாக இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஐட்டம்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த சார்ஜர் இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பவுச் இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆன்லைனில் தான் வாங்கினா அந்த லிங்க் போடுறேன். இதில் யாருக்குமே ரிவ்யூ இல்லாமல் இருந்தது வாங்கினா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காட்டி கொஞ்சம் வசதியாக இருக்குது. டக்குன்னு உள்ளே என்னதுன்னு பார்த்துக்கலாம். இதில் ப்ரஷ்ஷு மற்ற மேட்டரில் வைக்கிது. இதே மாதிரி உள்ள ட்ராலிக்குள்ளே சில பல மேட்டர்லாம் வச்சுருக்குது. கொஞ்சம் தனியாக ஆர்கனைஸ்டாக அப்படியே வச்சுக்கிச்சு. ட்ராவல் பண்ணும்போது எப்பவுமே முன்னாடியே பல் விளக்கிங்க. பல் விளக்குங்கன்னா வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நம்ம காலையில் விளக்கியிருப்போம், அவனெலாம் தாக்கு பிடிக்காது. மறுபடியும் அடுத்த நேரம் நம்ம போய் சேர்றதுக்குள்ளே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 8 hours ஆகும் எங்களுக்கு. இப்போவே நைட் ஆகிடுச்சு, அதனால் தாங்காதனால எப்பவுமே நான் ட்ராவல் பண்ணும்போது அது எதுவாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி, எல்லாமே முதல்ல பல் விளக்கிறது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்மளும். சும்மா வாயில் நாற்றம் அடிக்காமல் இருந்ததுன்னா அதுக்காக தான். நோட்டிடும் அம்மா போனால் வானை கட்டுவியாக்கு நீங்கள். இவன் எப்படி இருந்தாலும் அழுவான்னு தெரியும். ரொம்ப நேரம் இன்றைக்கி அதனால் ஃபுல்லாக அவனை எடுக்கவே இல்லை. ஒரு சொல்லி கூட ஃபுல்லாக கீழே விட்டாச்சு. அதனால் யாராவது எடுப்பாங்கன்னு பார்க்குறான். டிரு எடுத்தா நம்ம கொஞ்ச நேரத்தில் தூக்கிடுறப்பா. அப்சி கூட பேசுறியா நீங்க? எல்லாரும் வெளியே போகணும், ஒரு டிஷ் பண்ணி வைப்பாங்க. நம்ம மேடம் பாருங்க, இட்லி உப்புமா, லெமன் ரைஸு, முட்டை தோசை, அடுத்தது தோசை, பல ஐட்டங்கள் ரெடி பண்ணி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எது ஆப்ஷன் வேணும்? பல ஆப்ஷன் ரெடி பண்ணுறது. ஃப்ரிட்ஜை காலி பண்ணணும்ல, அதுக்கு தான். ஓஹோ, இதுக்குன்னு இப்படி ஒரு சயின்ஸ் இருக்கா? தூங்குற அழகு பார்த்துட்டு இப்போ வண்டியில் ஏறுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம டிரு தூங்க பார்த்துருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. டிரு விளாடக்கூடாது, கொஞ்சம் கழிச்சு வாங்கிக்கலாம். நான் உள்ள பையன் அவன் பாருங்க, புது ட்ரெஸ் போட்டுருக்குது. இன்னைக்கு சூப்பராக இருக்குது அவனுக்கு. ஜாலியே சொல்லி எல்லாத்துட்டையும். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது இதில் போகிறேன்னு. டிரு ரொம்ப ரொம்ப விளாடக்கூடாது. டிரு நல்ல பையன் இல்லை, ஆஃபீஸர் சொன்னபடி கேட்கணும். கற்றுனா ஆஃபீஸர் விட மாட்டாங்க. டிடி இருக்குங்காட்டி எங்களை ஸ்பெஷல் கவுண்டரில் விட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு. நாங்கள் இண்டிகோவில் வேறு ஊர்படலே பண்ணிட்டாங்க. நல்ல வேலை வாங்கிட்டு நான் டக்குன்னு வந்துட்டு இருக்காட்டி ராஜா மாதிரி வந்துச்சு. டிடு நீ இருக்காட்டி ராஜா மாதிரி விட்டாங்க. டிடு உனக்கு பேர் ராஜா குட்டியா இருக்கு. உனக்கு பேர் ராஜா குட்டியா இருக்கு. இது வைக்க பேக்குள்ளே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறத விட திருப்பி எடுத்துகிட்டு வைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணணும். இல்லைன்னு வையா ரொம்ப கஷ்டம். நம்ம டிடு அம்மா முடி கழிச்சிருக்கோம். குட்டி அம்மா முடியா எது குட்டி அம்மா முடி கழிச்சா? டிடு அம்மா பாவல்ல முடி பிடிச்சி எடுத்துட்டு வர வேண்டியாக்குறீங்க. டியூக்கு யாரோ ஒருத்தர் பொமக்ரானட் கொடுத்தாங்களா? அது எங்கே போச்சு? அந்த ட்ராலிலே விட்டாச்சு. பரவாயில்ல விடு. சாப்பிட போறதில்ல, அவர் ஜாலியாக விளையாண்டுட்டு தானா? சேர்ல பிடிச்சி விளையாட்டுன்னு விட்டுருந்தேன். அவர் ஆரஞ்சு சாப்பிட்டு இருந்தது எனக்கு வித்தியாசமா இருந்திருக்கும் போல. உடனே அதவே பார்த்துட்டே அவர் ஏதோ சைனா கொரியா அந்த சைடு தான் இருக்கணும். அதை பார்த்துட்டே இருந்தங்காட்டி அவர் கொண்டு வந்து பொமிகிரானட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒளி கடந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. ஹாய் சொல்கிறீங்களா? ஹாய் 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 சொல்லு. ஃப்ளைட்டில் போறியா? நீங்கள் முடிச்சுட்டு போறீங்க? இல்லை வீட்டுக்கு போறீங்களா?
சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேர் சொன்னாங்க இன்ஃபேண்ட் இருந்தால் வந்து டக்கு டக்குன்னு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. பிரச்சனையே இல்லை. மகிழன் படம் வந்து ஹீரோ மாதிரி வந்து எங்களை எல்லா இடத்துலையும் டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டிக்கெட் வாங்குற இடத்துல வந்து ரொம்ப இழுக்கழிச்சிட்டாங்க. ஒரு 2 பேர் போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் நகரவே இல்லை அந்த கவுண்ட்ரு. இந்த பக்கம் கவுண்டரில் பார்த்தா நம்ம எப்போ போய் நின்னோம்னா அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம் யோசனையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில் போகாமல் ஃபஸ்ட்டு போன நிலைன்னு நின்ட்டேன். ரெகுலர் அங்கேயே சாப்பிடுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ஈஸியாக உள்ள வந்துட்டோம். இனி வந்து பேபி கேர் ரூம் தான் போகலான்ட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு வந்து 1.5 hour இருக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம டிடு வந்து எங்கேயா சொன்னாங்க தம்பிலாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான், அமைதியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அமைதியாக வந்துட்டான். அக்கான்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கத்தார் தான் போகிறோம். இனியனோட வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி அங்கே போனால் அப்படியே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே சுற்றி பார்த்துட்டு நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு போனதே இல்லை. மிடில் ஈஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் பாலைவனம் மற்ற அந்த ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு. ஸோ எப்போவுமே கொஞ்சம் யாராவது வீடு சொந்தக்காரங்க வீடு தான் அங்கே போய் தங்கி ஒரு மாதிரி ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் அங்கே போய் வாழ்ந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு ராஜஸ்தான் கூட போயிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஒரு டூரிஸ்ட் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். பட் யாராவது இருந்தாங்கன்னா அங்கே போனோம்னா அங்கே போய் வந்து நம்ம வாழ்த்து அந்த மாதிரியே இருக்கும். நம்ம டிடு அப்பப்போ என்னை பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ அதனால் என்னடா டிடு உனக்கு உன்னோட வந்து உனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தாங்களா, இண்டிகோவில் வேலை செய்கிறாங்களா அவங்க? எப்படி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது? நீ வந்து டிடுன்னு சொன்னாங்க பத்தியா? ஸோ அதுதான் ஒரு சின்ன வேரியேஷனு. மற்றபடி எங்கே போனாலும் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகும்போது அதே தான் இருக்க போகுது. பட் எப்படி போகிறோம், எந்த மாதிரி தங்க போகிறோம், எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட போகிறோம், அது ஒரு மேட்ரு. ஸோ கொஞ்சம் பேர் கேட்பீங்க இப்படி ஒரு கன்றாவியான மண்டை எங்கேயே பார்த்தோம்டா இவரானான்னு சொல்லி லோகோ சிரிக்கிறா. ஆனால் வந்து தெரியாமல் நான் ஒரு அட்டம் அடிச்சிட்டேன். மேபி நாளைக்கு இதை அப்படியே சீவி படுக்க போட்டுறேன். எனக்கு மறுபடியும் சாயங்காலம் குளிக்கலான்னு பார்த்தா குளிக்கிறதுக்கு டைம் இல்லை. டிரு அம்மா வந்து உனக்கு எல்லாம் குள்ளாலாம் போட்டிருக்காங்க. அடுத்தது ஷாக்ஸ் போட்டாச்சு. நீ அடுத்து தலைக்குள்ளே போட்டுருவாங்க தெரியுமா உனக்கு? அதெல்லாம் பிடிச்சி இழுக்கக்கூடாது. சரியா டிடு?